அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்த உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது நான் சொல்லவே என்றைக்குமே தேங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷார் பண்ணியிருக்காரு. இது உண்மை. ஆக்சுவலா என்னன்னா அவ்வளோ ஒரு பிரீசியா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரிய, அப்படி ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாம ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தி படம் பண்றாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்றாரு. இதெல்லாம் டெஃபினட்டா இன்னைக்கு தனுஷார் இங்க வர முடியல. பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்ஷனல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷார் பண்ணியிருக்காரு. இது உண்மை. ஆக்சுவலா என்னன்னா அவ்வளோ ஒரு பிரீசியா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரிய, அப்படி ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாம ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலே அமேஸ்டு.